முஸ்லிம் என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அவன் எந்த நாட்டிலே வசித்தாலும் சரி, தன் பிள்ளைக்கு அடிபடும் பொழுது எப்படி ஒரு தாய் கவலைப்படுகிறாளோ அது போன்று வேறொரு நாட்டிலே அடிபடக்கூடிய பிள்ளையை நினைத்து அந்த தாய் கவலைப்படவில்லை என்றால் அவள் அல்லாஹ் கூறக்கூடிய முஸ்லிம் அல்ல. என் சகோதரனுக்கு அடிபடும் பொழுது என் கண்களில் இருந்து கண்ணீர் வருவது போல் மற்ற நாடுகளிலே அடிபடக்கூடிய முஸ்லிம்களுடைய முஸ்லிம் சகோதரன் அடிபடும் பொழுது என் கண்களில் இருந்து கண்ணீர் வரவில்லை என்றால் ரசூலுல்லாஹ் கூறிய அல்லாஹ் கூறிய சகோதரர்களாக நாம் வாழவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முஸ்லிம்களாக நாம் இல்லை என்று அர்த்தம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இங்க கவலை இருக்கு. அல்லாஹ்விடத்திலே கையேந்தி யா அல்லாஹ் என் பிள்ளைகளை பாதுகாப்பது போன்று தாய் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. ஆசாமிலே, பர்மாவிலே, சிரியாவிலே, எகிப்திலே, யமனிலே போராட்டக்காரர்களின் போராட்டத்திலே சிக்கி தவிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக என்று கையேந்தி துஆ செய்வதற்கு கூட கஞ்சத்தனம் காட்டக்கூடிய சமுதாயம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெறக்கூடிய சமுதாயமா? அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே அந்தஸ்துகளை பெறக்கூடிய சமுதாயமா? முஹம்மது நபியின் சமுதாயமாக இருப்பதற்கு இந்த சமுதாயத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடவடிக்கை இதா, சஹாபாக்களுடைய நடவடிக்கை இதா. உமர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்னுடைய காலத்திலே ஒரு ஆறின் நதிக்கரையிலே ஒரு ஆடு இறந்து கிடந்தாலும் சரி அதற்கும் நாளை மறுமையிலே நான் பதில் சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒண்ணு செய்யவனா உங்களை வாள் எடுத்துட்டு போய் போர் செய்யணும் சொல்லல, நம்மள வாள் எடுத்துட்டு போய் குதிரை எடுத்துட்டு போய் அவங்களை அழிச்சு நொறுக்கணும்னு சொல்லல. அவங்களுக்காக துஆ செய். கஷ்டப்படுறாங்க. நமக்கு 3 வேளை அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கறான். நம்ம குழந்தைகள் எல்லாம் நல்லபடியா வச்சிருக்கா. நம்முடைய கணவனையும் நம்முடைய மனைவிகளையும் அல்லாஹ் நல்லபடியா கவனிக்கிறான். நம்மளா கவனிக்கிறோம்? அல்லாஹ் வச்சிருக்கா நல்லபடியா. அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சோதனைகளோ அல்லது காஃபிர்களின் சூழ்ச்சியால் அவங்களுக்கு சில வேதனைகளோ, யா அல்லாஹ் அந்த கஷ்டத்தை போக்கி அந்த முஸ்லிம்களையும் எங்களை மாதிரி வாழ வைங்கன்னு சொல்லி துஆ செய்யறதுக்கு நம்முடைய நாவுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன நம்ம எல்லாம் முஸ்லிம்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன். முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் தான். அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். லா இலாஹ இல்லல்லாஹ். அவன் எந்த நாட்டில் வசித்தாலும் சரி, அவன் எந்த இடத்திலே வசித்தாலும் சரி, அவன் எந்த ஊரிலே வசித்தாலும் சரி, அவன் எந்த மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினால், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறினால் அவன் என்னுடைய சகோதரன், அவள் என்னுடைய சகோதரி. அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எனக்கு பிறந்த பிள்ளைகளை போல். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவனுடைய பெற்றோர்கள் என்னுடைய பெற்றோர்களை போல். அல்லாஹ் அப்படித்தான் இந்த இஸ்லாமிய உறவுகளை அமைத்திருக்கிறான். முஸ்லிம்கள் எல்லோரும் கல் புன்யான், ஒரே கட்டிடத்தை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகம் அல்லாஹ்விடத்திலே கண்ணியப்படுத்தப்பட்ட சமூகம். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். அல்லாஹ் உங்களை மனிதர்களிலிருந்து வெளியான சமூகத்திலேயே சிறந்த சமூகமாக அல்லாஹ் உங்களை ஆக்கி இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த சமூகம், அல்லாஹ்வால் சிறப்புப்படுத்தப்பட்ட இந்த சமூகம், அல்லாஹ்விடத்திலே மதிப்புடைய இந்த சமூகம் இன்று அந்த மதிப்பில் இல்லை, இன்று அந்த கண்ணியத்தில் இல்லை. முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் மீது கொடுமைகள் இழைக்கப்படுகிறது, முஸ்லிம்களின் உரிமைகள் மறுக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் எல்லா நாடுகளிலும் ஒரு கேவலமானவர்களாக, இழிவு உள்ளவர்களாக மதிக்கப்படுகிறார்கள். சில நாடுகளிலே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான முஸ்லிம் நாடுகளிலே முஸ்லிம்கள் காஃபிர்களின் தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய நாடுகளிலே முஸ்லிம்கள் இப்படித்தான் மதிக்கப்படுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் உண்மை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அந்த கேவலம் இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அந்த இழிவு இல்லை, அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்கு எந்த குறைவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யுரிதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். சுப்ஹானல்லாஹ். காஃபிர்கள் எல்லோரும் சேர்ந்து, முஷ்ரிக்குகள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க ஒளியை வாய்களால் ஊதி அணைத்து விட முடியும் என்று நினைத்தால் முடியாது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி, முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தின் ஒளியை பூரணமாக்குவான், நிறைவு செய்வான்.
கப்பாப் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்